டீ கடை ஸ்டைல் கஜ்ரா எப்படி பண்ணலான்னு பார்க்குறாமா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2.5 டீஸ்பூன் ஆஃப் இது பெரிய குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவில் தான் எடுத்திருந்தேன். 2 ஸ்பூன் கிட்ட. அதுக்கப்புறம் நான் வந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக வேணுன்றதால குறைச்சிக்கிட்டேன். 2 ஏலக்காய், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் நீங்கள் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட் வந்து இது எல்லாத்தையும் கலந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று வரப்போல் நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம் இந்த எல்லா மாவையும். இப்போ நல்லா கலந்துட்டு சைமல்டேனியஸாக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு நான் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஃப்ளேவர்டு எண்ணெயும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அந்த கஜராவில் அந்த ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் வந்து சால்ட் சேர்க்குறேன். தண்ணி போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரிப்பன் பதத்தில் எடுத்துக்கிறேன் நான், கன்சிஸ்டன்சி உங்களுக்கு. இப்போ நான் வந்து அதே சேம் குழிக்கரண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். கஜரா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெக்ஸ்ட் டே வரையுமே நல்லாயிருக்கும். எங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு 2 டேஸ்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.